அடச்சே, என்னாச்சு? டீசல் தீர்ந்து போச்சு சார். எனக்கு 10 மணிக்கு இன்டர்வியூங்க. வேற இடம் பிடிச்சிக்கோங்க சார். சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்ஸ்ட்ராக்ட்னா? ஹலோ சார், ஐ எம் பாலாஜி கமிங் ஃப்ரம் ஆர்விஎஸ் டெக்னாலஜி. ஹலோ சார், என்ன எங்க உட்காந்துருக்கீங்க? வர வழியில் ஆட்டோ பாதியில் நின்றுச்சு சார். வேற வண்டி வருமானு வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவும் வரல. 10 மணிக்கெல்லாம் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு 2 கிலோமீட்டர் நானே நடந்தே வந்துட்டேன் சார். கேம்பஸ் இன்டர்வியூ நடத்த போறதே நீங்க தான். நீங்க லேட்டா வந்தா யார் சார் கேட்க போறாங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸா கேட்பாங்க. இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு. நேரத்தோட மதிப்பை யாரும் உணருதில்லை சார். நல்லதோ கெட்டதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தள்ளி தான் நடக்கும்ன்றது எல்லார் மனசுலையும் பதிஞ்சு போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதான் நீங்களும் லேட்டாக வந்துட்டீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவனுக்கு நாம தானே சார் வழிகாட்டியா இருக்கணும். எதுனாலும் அவன் நம்மள தானே சார் ஃபாலோ பண்றான். ஒருத்தரோட முன்னேற்றம்ன்றது அவன் நேரத்தை மதிக்கிறதுலாம் சார் ஆரம்பமாகுது. அப்புறம் நான் 10 மணிக்கெல்லாம் சரியா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியே சபரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட முடிச்சிட்டேன். அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அனுப்பிடுங்க. நெக்ஸ்ட் பர்சன் வர சொல்லுங்க. ஓகே சார். இங்க வேலைக்கு சேர்ந்து 20 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என் லைஃப்ல பெருசா எந்த ப்ரொமோஷனும் நடக்கல. காரணம் இப்பதான் புரியுது.